ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்ட் சமையல். இன்றைக்கி நம்ம கோல்ட் சமையல் சேனலில் உளுந்து போண்டா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு இருக்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். போண்டாக்கு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோல்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீட்டில் இருக்க கிண்ணம் அல்லது டம்ளரில் உளுந்து அளந்து எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு தோல் இல்லாத உளுந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. உளுந்து நல்லா ஊறிடுச்சு. தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா அலசினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இருக்கனால நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். தண்ணி சேர்க்காம தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்காம நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. மாவை கையில் எடுத்து உருட்டினோம்னா இந்த மாதிரி உருட்டுறதுக்கு நல்லா வரும். இதுதான் சரியான பதம். அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இஞ்சியை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக பொடிசாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். மிளகை தட்டி வச்சுருக்கேன். அதிலிருந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் உங்களுக்கு விருப்பம்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையால் மாவை நல்லா பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகவும் போண்டா நல்லா மொறுமொறுப்பாகவும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணணும். கோல்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. போண்டா சுடும்போது ஒவ்வொரு தடவையும் கையில் லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு மாவள்ளி உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டுடலாம். அப்போ தான் நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா போண்டா நமக்கு எந்தளவு பெருசாவோ அல்லது சின்னதாவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை உருட்டி எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், போண்டா எல்லாத்தையுமே எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நல்லா நுர வருது. ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளே வெந்து வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுறணும். எண்ணெயிலேருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துடலாம். கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அளவு உளுந்துருந்தால் போதுங்க. அதுலேயே நமக்கு நிறையா போண்டா வரும். உளுந்து போண்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்ட் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.